பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்களை வந்து எல் முருகன் ஐயாவோட சேர்ந்து சந்திச்சு இது மாதிரியான தனிப்பட்ட ஒரு கட்சி சார்பாக ஒரு அறிக்கையை வந்து தயாரித்து அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அதையும் பார்த்துருக்குறாங்க. அப்புறமா நம்ம இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு ஒரு அறிகுறி தென்பட்டாலே மோடி அவர் போன் எடுத்து அமெரிக்கா ஜோ பைடன்ட்டையோ இல்ல மற்ற ஒரு வெளிநாட்டு அதிபர்கள்ட்டையோ சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அதாவது சைனா டிபெண்ட் பண்ணி இருக்கிற வெளிநாட்டில் போயிட்டு சொன்னா போற இது மாதிரியான எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்து மக்களை சோம்பேறிகளாக வைக்க வேண்டும், எப்போ ஓட்டு வங்கிக்காக மட்டுமே மக்கள் வந்து நம்பி இருந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நேரடியாக அந்த டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வரும்போது சார், நீங்க ரொம்ப அழகா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ணாமலை இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் வெளியில வராங்க பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க. தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் நடைப்பயணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெல்டா, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங் டெல்டா, இன்டீரியல் டெல்டா, இன்னும் சொல்ல போனா எங்க வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல தொடர்ந்து பயணம் பண்றாரு. அது பாபநாசமாக இருக்கட்டும், இல்லைன்னா கும்பகோணமாக இருக்கட்டும். அதை தொடர்ந்து வந்து இன்று திருவாரூர். நீங்க பொதுவாகவே இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா சார், ஒரு கேப்க்கு அப்புறம் வராரு. முதல்ல கண்டினியூஸா, அப்புறம் கொஞ்சம் கேப், கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு வராரு. சோ மக்கள் கிட்ட ஒரு தொய்வு தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கும்பல் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, குறிப்பா அந்த டெல்டால எல்லாம். அதுவும் பாபநாசமா பாத்தீங்கன்னா அவரால் நடக்கவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி மர்ஜ் ஆகி அப்படியே தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது அந்த கிரௌடு. சோ இந்த கிரௌட் கொடுக்குற விஷன், இந்த விஷன் வந்து என்ன சொல்ல, இந்த விஷன் மூலமா பாக்குறவங்க என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? இல்லைன்னா அரசியல் விமர்சகரா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷன் மூலமா? இல்ல, அவரோட பயண கேலண்டர் இருக்கு பாத்தீங்களா, என்னன்னைக்கு எங்கெங்க போறார் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடியே முடிவாகி அனைத்து மக்களுக்கும் வந்து பகிரப்பட்ட விஷயம். ஓகே, இதுல கேப் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா, சில சமயத்துல இந்த புயல் நிவாரணத்துக்காக அவர் வந்து மத்திய அரசாங்கத்துல போயிட்டு பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்களை வந்து எல் முருகன் ஐயாவோட சேர்ந்து சந்திச்சு இது மாதிரியான தனிப்பட்ட ஒரு கட்சி சார்பாக ஒரு அறிக்கையை வந்து தயாரித்து அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அதையும் பார்த்துருக்குறாங்க. அப்புறமா நம்ம இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து பிரதம மந்திரி மோடியின் அறிவுறுத்தலில் பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரியான ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை மத்திய அரசாங்கத்தில் எடுத்துட்டு கொண்டு போய் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது அதனால ஒரு பிரேக் எடுக்கிறார். 3-4 டேஸ் பிரேக் எடுத்துட்டு அங்கே போயிட்டு பேசிட்டு வராங்க. அது மாதிரி 5 மாநில தேர்தல் இருந்தது, அதற்குண்டான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, அதுக்கு போனாரு. ஸோ இது மாதிரி அவரோட மீட்டிங்ஸ் எல்லாமே பிளான்டு மீட்டிங்ஸ் தான். ஓகே, ஸோ மக்களுக்கு வந்து திடீர்னு ஒரு காணாமல் போயிட்டாருலாம் பயமே கிடையாது. அதனால வந்து இந்த மாவட்டங்கள்ல இப்பப்போ போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சிலது வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் ஓய்வாக இருந்தார் வச்சுக்கோங்க. அது தவிர வந்து கண்டிப்பாக மக்கள் பணியில் இருக்கிறாரு. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட சென்னையில் வந்து அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடியும் நினைக்கிறேன். மேபி ஒரு வாரம் முன்ன பின்ன ஆகும் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நடுவில் கொஞ்சம் நாட்கள் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்ததுனால. இப்போ எனக்கு தெரிஞ்சு சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் ஜனவரி 12 அன்னைக்கு பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்களும் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை அந்த நிகழ்ச்சியை ஒட்டி மேபி அடுத்த வாரத்தில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான உச்சகட்ட யாத்திரை, இந்த சக்சஸ் ஆஃப் எண்மண் எண் மக்களை வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கல்மினேஷன் ஆஃப் ஈவெண்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா மக்களோட பெருவாரியான அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு பெருகி கொண்டே வருகிறது. இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாரோ தொட்ட இடம்லாம் வந்து துலங்கி இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம, பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு சொன்னார். இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு, இலக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ பொன்முடி ஐயா அவர்கள் மேலே வந்து இவர் குற்றச்சாட்டு சொன்னார். ஸோ பழைய கேஸ் வந்து நடந்து இப்போ வந்து அவரு வந்து சிறைக்கு செல்ல போகிறார். இப்போ வந்து 30 நாள் அவருக்கு வந்து காலக்கெடு கொடுத்துருக்குறாங்க அப்பீல் பண்ணுறதுக்கு. ஸோ அவரும் போயிருக்காரு. அதே மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு 2 ட்ரங்க் பட்டி அளவுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தயாரித்து RN ரவி ஐயார்கள் கவர்னர் ஐயாவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ பொதுவெளியில் வந்து வெறும் குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லாமல் ஆவணங்களையும் கொடுக்கறதுனால தான் வந்து அது நீதிமன்றத்தில் வந்து செல்லுபடி ஆகுது. நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து திமுகவுக்கு பாதகமாக வருகிறது, மக்களுக்கு சாதகமாக வருகிறது. இதுதான் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு படிப்பினை எல்லா அரசியல்வாதிகளுக்கும். நீங்கள் பொதுமக்களுக்கான அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மள்தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ மக்கள் பணத்தை கையாளும் போது அதில் வந்து எந்த விதமான ஒரு குளறுபடியுமே இருக்கக்கூடாது. அதை வந்து அதுதான் அஜெண்டா. ஸோ எல்லாமே மக்கள் பணம் தான்.
ஸோ மக்கள் அது என்ன தமிழகத்தில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் மக்கள் பணம் மேலே போயிடுச்சுன்னா அது அப்பம் பணம்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே மக்கள் தான் பணம் கொடுக்குறாங்க. அது தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி. ஸோ மக்கள் பணத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு திருப்பி எப்படி சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்படி நம்ம நிவாரணத்தை வழங்க வேண்டும், அதுதான் 2 அரசாங்கத்தோட கடமை. ஸோ நீங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து வரும்போது மட்டும் நீங்கள் அப்பா விட்டு காசெல்லாம் கேட்கக்கூடாது. இது அனைத்து மக்களோட பணம், அது நியாயமான முறையில் செலவிடப்பட வேண்டும். அதுதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் வருகின்ற 2024 தேர்தலில் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். அதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது நீங்க இப்போ வந்து அந்த அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் இறுதி கட்டத்தை நெருங்குது, ஜனவரி 12 இது எல்லாமே சொன்னீங்க, எல்லாமே கரெக்ட். நம்முடைய நாட்டில் வந்து அந்த பொருளாதாரம், எல்லை விஷயம் அப்படிலாம் வரும்போது சீனா வந்து அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட அந்த டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்டாமிக் டெஸ்ட், நியூக்ளியர் டெஸ்ட், அதை வந்து செய்வதற்கான அறிகுறிகள் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்படி சீனா பண்றது உறுதியாக இருந்தால் அது யாருக்கு எதிரானதாக இருக்கும்? இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா, ஓகே, யாருக்கு எதிராக இருக்குன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும். அதுல ஒன்றும் மூடி மறைக்க வேண்டிய பதிலே இல்லை. அதுல அது நடப்பதற்கு வந்து சாத்தியங்கள் குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இதை மாதிரி நமக்கு இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு ஒரு அறிகுறி தென்பட்டாலே மோடி அவர் போன் எடுத்து அமெரிக்கா ஜோ பைடன்ட்டையோ இல்ல மற்ற ஒரு வெளிநாட்டு அதிபர்கள்ட்டையோ சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற, அதாவது சைனா டிபெண்ட் பண்ணி இருக்கிற வெளிநாட்டில் போயிட்டு சொன்னா போறோம், இது மாதிரியான தேவையில்லாத நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க, அவங்க எங்க பார்டருக்குள்ள உள்ள வராங்க அப்படின்னு ஒரு போன் பண்ணினாலே போதும், டைரக்டா சைனா மேல சாங்ஷனை விதிப்பதற்கு அனைத்து உலக நாடுகளும் தயாராக இருக்கின்றன. நீங்க இந்தியாவை தவிர்த்து விட்டு இந்த உலக பொருளாதாரம் இனிமேல் இயங்க முடியாது. முன்னாடி சொல்லுவாங்க, அதாவது யூஎஸ் எக்கானமி தான் வந்து பெரிய எக்கானமின்னு, அப்புறம் அது சைனா +1 ஆச்சு. யூஎஸ் +1 சைனாக்கு வந்தது. இப்போ சைனா +1, அதாவது சைனால யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்றாங்களோ அங்க வந்து நிலைமை சரியாக இல்லைனால என்ன நடக்குறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இந்தியான்றது யாராலும் வந்து மறைத்து விட்டு ஒழித்து விட்டு எந்த பொருளாதாரத்தையும் நடத்திவிட முடியாது. அவ்வளோ வந்து டிபெண்டா இருக்கிறாங்க நம்ம மேல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே இல்லை, நம்ம வந்து விஸ்வகுருவாக இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அவங்களுக்கு என்ன நேரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு இருந்தால் நேரடியாக போய் உதவுறோம். நம்ம விஸ்வகுருவாக இருக்கும், விஸ்வகுருவை தாண்டி விஸ்வமித்திரனாக இருக்கிறோம். விஸ்வமித்திரன்றது வந்து குளோபல் ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். G20 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு அவர். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா உலக அதிபர்களும் வந்து மோடியை வந்து ஒரு டாப் லீடராக பார்க்குறாங்க. இன்னைக்கு தேதியில் வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மிங் லீடர், ஹையஸ்ட் ரெகக்னைஸ்ட் லீடர், ஃபேவரபிள் லீடர் பை த ஆல் ஓவர் த பீப்புள் இன் த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஸ் மோடி. அது வந்து எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து நம்ம பவுண்டரியை சுற்றி யாரும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா உடனே வந்து ஒரு ஃபோன் கால் போகும், அந்த கண்ட்ரி மேலே சாங்ஷன்கள் வந்து கண்டிப்பாக போய் கொடுக்கப்படும். அந்த பயம் கண்டிப்பாக சைனாக்கு இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு அது மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இருந்தாலும் நம்மளோட டிஃபென்ஸ் அதிகாரிகள் கண்ணும் கருத்துமா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. சார், நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில வந்து அஇஅதிமுக அவங்களுடைய அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு, மாவட்ட செயலாளர்கள் அந்த மாதிரியான கூட்டம். அதுல வந்து நிறைய வார்த்தைகளை பேசுறாரு இபிஎஸ் அவர்கள். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்து நிறைய வார்த்தை பேசுறாரு. அதுல வந்து அவர்தான் வேண்டாம் என்று, இந்த கூட்டணி வேண்டாம் என்று முதலாவதாக அறிவித்தவர், இன்னும் தொடர்ந்து அந்த நிலைப்பாடிலேயே கண்டினியூ செய்யறவர். அவர் வந்து இந்த கூட்டணி வேண்டாம் சொல்லிட்டு போனது வேற விஷயம். ஆனா சொல்வதற்கு பிற்பாடு சிறுபான்மையினருக்கான காவலன் தாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியாகவும், அதற்கு இவ்வளவு நாள் முட்டுக்கட்டையாக இருந்தது கூட இருந்த கூட்டணி கட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயலும் போது அது யாருக்கு சார் பிளஸ், யாருக்கு மைனஸ்? அந்த காரணத்தை ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அவரு. அதாவது இந்த கூட்டணி முறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். அந்த போன கூட்டம் நடந்த போது வெளியில வந்து அவரோட 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் சொல்லவே இல்லை, எனக்கு ஞாபகம் சரியா இருக்குமானா. இப்போதான் வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து நான் தான் வந்து கூட்டணியை முறிவதற்கு நான் தான் வந்து அறிவிப்பு செஞ்சேன். ஸோ அதனால வந்து பட் என்ன காரணத்துக்காக பண்ணினேன்னு சொல்றது முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் அவர். ஸோ இப்போ வந்து காரணத்தை தேடுறாரு. சிறுபான்மை இருக்க அவங்களோட நலனுக்காக தான் நான் வந்து கூட்டணியை முறித்து கொண்டேன் அப்படின்றாரு. பட் சிறுபான்மை நலனுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்ற சொல்லணும். அதாவது இந்த தமிழகத்துல வந்து நீங்க கடைசி ஒரு 4 வருடங்கள் என்னென்ன ஆட்சி கொடுத்தீங்க, அப்போ வந்து நீங்க மக்கள் நலனுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு போனீங்க, ஸோ மத்திய அரசாங்கத்திலேயும் உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அப்பயே உங்களால் வந்து எதிர்த்து இது பண்ண முடியல. அப்போ வந்து ஒன்றா இருந்தபோது அங்கேருந்து வந்த என்னென்ன நன்மைகள், மக்களுக்கான திட்டங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து என்னென்ன வர முடியும். ஏன்னா தமிழகத்தில் கஜானா காலி ஆயிடுச்சு இல்லைங்களா.
இவங்களோட கடைசி வருஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 70,000 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ரெவென்யூ மெக்கானிசம் 2 அரசாங்கங்களும் சரி ரெவென்யூ மெக்கானிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்க இம்ப்ரூவே பண்ணலை. எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்து மக்களை சோம்பேறிகளாக வைக்க வேண்டும், எப்போ ஓட்டு வங்கிக்காக மட்டுமே மக்களை வந்து நம்பி இருந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நேரடியாக அந்த டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வரும்போது மக்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. இப்போ ஸோ 2 அரசாங்கம் 2 கழகங்களும் சரி நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க, மக்களுக்கு புரியுது. ஸோ அந்த புரிந்ததை வந்து மறைப்பதற்காக நான் சிறுபான்மையினருக்காக வந்து நான் வெளியில வந்தேன் அப்படின்றது அது வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை தேட வேண்டும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யவே இல்லையேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே டேட்டா கையில் இருக்கு உங்களுக்கு. ஸோ தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தனிநபர் வருமானம் எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும்? நீங்கள் எதுக்கத்தாலும் கேட்டால் ஜிஎஸ்டி மேலே போயிட்டு எங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரமே இல்லைன்றீங்க. அப்போ மேலே போன வரி திரும்பி கீழே வரலன்னா எப்படி உங்களுக்கு வந்து வருமானம் உயரும்? மேலே போன வரி திரும்பி வருமானமாக வந்ததுனால தானே உங்களுக்கு வந்து மக்களோட வரி பணம் உயர்ந்திருக்கு, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது. இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 2013-14 காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் அப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கத்திலேருந்து தமிழகத்துக்கு வந்த வரி பகிர்வு பிளஸ் சப்சிடிஸ் கிராண்ட் வந்திருக்கும் இல்லையா, 25,000 கோடி கடந்து முடிந்த பினான்சியல் இயர்ல 22-23 76,000 கோடி 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இங்க யார் ஆட்சி பண்றாங்கன்றத பொறுத்து இல்ல, மக்களுக்கு என்ன தேவை. ஸோ டெவல்யூஷன் ஸ்கீம் படி 15th ஃபினான்ஸ் கமிஷன் படி என்னென்ன கிரைட்டீரியா படி மக்களுக்கு என்ன போகணுமோ அது வந்து பாரபட்சமே இல்லாம வந்ததுனால தான் 3 மடங்கு நமக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து டெவல்யூஷனும் வந்திருக்கு, கிராண்டும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போய் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி சொல்லும் போது இதை மறைப்பதற்காக சிறுபான்மையினே சொல்லிட்டு மாற்றி இது பண்றாங்க, மடைமாற்றம் முயற்சிக்கிறார். அந்த மடைமாற்று முயற்சியில் எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி அவர்கள் தோல்வி காணுவார், எனக்கு ரொம்ப அதீத உறுதி. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு நீங்க எடுத்து சொன்னீங்க. அது வந்து டைமா இருக்கட்டும், இல்லைன்னா சப்சிடியா இருக்கட்டும், கிராண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா தனிநபர் வருமானமாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பொருளாதாரம் எந்தெந்த விதத்திலாம் உயர்ந்து இருக்கு, அதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான பார்வை எங்களுக்கு கொடுத்தீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார்.